BBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். யாழ் குருநகரை சேர்ந்த இளைஞர் கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியல் பழிவாங்கலுக்காக அரசாங்கத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது என்கிறார் சுஜீவ சேனசிங்க. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை சஜித் பிரேமதாசாவிடம் ஒப்படைக்க தயாராக இருந்தால் ஸ்ரீகொத்தாவுக்கு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது என பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு கூடுகிறது. அவைகள் இன்றைய டிபிசியின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் சுற்றுலா விண்ணப்பத்தின் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற வேளை கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. கடந்த 4/10/2024 அன்று பயணித்த குறித்த இளைஞர் அவரது சகோதரி பிரான்ஸ் நாட்டில் இருப்பதால் அவரது இடத்துக்கு தொழில் நிமித்தமாக செல்ல முயற்சித்துள்ளார். குறித்த இளைஞனுக்கு ரஷ்ய விமான நிலையத்தில் தரை இறங்கி அங்கிருந்து முகவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ரஷ்ய விமான நிலையத்தில் தரை இறங்கிய இளைஞனுடன் முல்லைத்தீவைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரும், யாழ் மெல்லியடியைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞர் ஒருவரும், குருநகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரும் பயணித்துள்ளனர். இவர்கள் அனைவரையும் ரஷ்ய விமான நிலையத்தில் இராணுவ அதிகாரி ஒருவர் ஊடாக பிரான்ஸ் நாட்டிற்கு செல்ல வேண்டுமென இவர்களை கூட்டிச் சென்ற முகவர் தெரிவித்துள்ளார். அதனை அடுத்து அங்குள்ள இராணுவ முகாமில் இவர்களை தங்க வைத்து இவர்களுக்கு ரஷ்ய இராணுவத்தின் சீருடைகளை வழங்கி 15 நாட்கள் கட்டாயமாக பயிற்சியின் பின்னர் உக்ரைன் எல்லையில் போருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பாக குருநகர் பகுதியைச் சேர்ந்த கோமஸ் அதிர்ஷ்டராஜா மிதுர்ஷன் என்ற 25 வயது இளைஞன் தாயாருக்கு தனது புகைப்படங்களை பகிர்ந்து நிலைப்பாட்டை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து தாயார் தனது மகனையும் ஏனையவர்களையும் மீட்பதற்கு ஆளுநர் ஊடாக ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார். குறித்த பயணத்திற்காக முகவர் ஒருவருக்கு ஒவ்வொருவரும் தலா 60 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை செலுத்தியுள்ளனர். இது தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் பழிவாங்கலுக்காக அரசாங்கத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பயன்படுத்திக் கொள்ளப்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பேன் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட அவரது சொகுசு கார் கோட்டை நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய விடுவிக்கப்பட்டது. நீதிமன்ற வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பொறுப்பு கூற வேண்டும். போலீசார் செயற்பட்ட விதம் தொடர்பில் என்னிடம் மன்னிப்பு கோர வேண்டும். தேர்தலுக்கு 10 நாட்கள் இருக்கும்போது இந்த செய்தியை பிரசித்தப்படுத்தினர். என்னை சிக்க வைப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட முயற்சிக்கு 100 லட்சமாவது செலவு ஏற்பட்டிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ச்சியாக இவ்வாறான நிர்வாகம் முன்னெடுக்கப்பட்டால் இந்த நாட்டுக்கு சிறந்த எதிர்காலம் அற்றுப்போகும். நாம் நியாயமான அரசியலில் ஈடுபடுவோம். எமது விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக இருக்குமே தவிர தனிப்பட்ட ரீதியிலாக இருக்காது. ஆனால் இவ்வாறான செயற்பாடுகள் ஊடாக எனது அரசியல் பயணத்தை அரசாங்கத்தால் தடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன். பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் பதவி உயர்வுகளுக்காகவும் எந்த ஒரு அதிகாரியும் இவ்வாறு செயற்படக்கூடாது. அரசியல் பழிவாங்கலுக்காக முன்னெடுக்கப்பட்ட மிகவும் மோசமான செயல் இதுவாகும். அரசியல் பழிவாங்கலுக்கு இவ்வாறு சிஐடி பயன்படுத்தி கொள்ளப்பட்டால் அது நாட்டின் பாதுகாப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் என்றும் சேனசிங்க கூறினார்.
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைக்க ரணில் விக்ரமசிங்க தயாராக இருந்தால் மீண்டும் சிறிகொத்தாவுக்கு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைத்து வலதுசாரி அரசியல் செய்யும் குழுக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து உறுப்பினர்களும் இந்த கட்சியுடன் ஒன்றிணைந்து இந்த பிரிவினையை இல்லாதொழித்து எதிர்காலத்தில் ஒரே வேலை திட்டத்தை முன்வைக்க பாடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறோம் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி குழுக்களை ஒன்றிணைத்து கொண்டு எதிர்காலத்தில் பயணிக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். ரணில் விக்ரமசிங்க இலங்கையில் இல்லை, அவர் வந்ததும் நாங்கள் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் மேலும் கூறினார். சட்டங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது. நாட்டை அழிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடையதாகும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்களுக்கான பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்தார். திங்கட்கிழமை பிரதி அமைச்சராக தனது கடமைகளை பொறுப்பேற்று கொண்ட போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் காணப்பட்ட பலவீனமே கடந்த காலங்களில் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்ததில் செல்வாக்கு செலுத்தியது. நாட்டில் போதியளவு சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன, ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன. அது மாத்திரமின்றி சட்டங்கள் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டாது. நாட்டை அழிக்கும் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் என்பவற்றை முற்றாக ஒழிக்க வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்துக்கு காணப்படுகிறது. இவற்றை ஒழிப்பதற்கு அரசியல் ரீதியில் காணப்பட்ட தடைகள் தற்போது நீங்கியுள்ளன. எனவே இனியும் நாட்டில் சட்டவிரோத போதைப் பொருட்கள் இவ்வாறான காரணியினால் கைப்பற்றப்படவில்லை என காரணம் கூற முடியாது. அப்பாவி மக்களுக்கு நியாயத்தை வழங்க முடியவில்லை எனில் நாம் பதவிகளை வகிப்பதில் பிரயோசனமில்லை என்றார் அவர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான HMM ஹாரிஸ் கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீமின் பணிப்புரைக்கு அமைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸுக்கு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரின் கையொப்பத்துடன் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 2024 அக்டோபர் 11 ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் திகாமடுல்ல தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்ததாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் 2024 அக்டோபர் 16 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸ் கல்முனையில் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டத்தில் ஆற்றிய உரை மாவட்டத்திலும் நாடளாவிய ரீதியிலும் கட்சியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியதாக குறித்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நடத்தை கட்சியின் ஒழுக்கத்தை கடுமையாக மீறுவதாகவும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விளக்கத்தை வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ வழங்குவதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஹாரிஸுக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரின் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் சட்டவிரோதமான முறையில் கைச்சாத்திட்ட E8 விசா ஒப்பந்தம் காரணமாக 20 வருடங்களுக்கு அதிக காலம் அதிகமான இலங்கை இளைஞர்களுக்கு கிடைக்கப்பெற்ற E9 விசா குழுவில் தொழில் இல்லாமற் போகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. சட்டவிரோத விசா அனுமதி பத்திரத்தை சட்ட ரீதியாக்குவதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு எந்த வகையிலும் முடியாது என பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் E8 விசாவில் பருவகால தொழிலுக்காக செல்ல வெளிநபர்களுக்கு பணம் வழங்கிய சிலர் பத்திரமுள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதான காரியாலயத்துக்கு முன்னால் முன்னெடுத்து வரும் போராட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், E8 விசா என்பது சரியான முறையில் ஆட்களை வெளிநாட்டு தொழிலுக்கு அனுப்புவதற்கு பின்பற்றிய முறை அல்ல.
தென்கொரியாவில் பருவகால தொழிலுக்காக தொழிலாளர்களை அனுப்புவதற்கு தனியார் வெளிநாட்டு முகவர் நிறுவனங்களுக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் எந்த வகையிலும் அனுமதி வழங்கியதில்லை. பணியகத்தின் சட்டத்தின் பிரகாரம் தொழிலாளர்களை வெளிநாட்டு தொழிலுக்கு அனுப்புவதாக இருந்தால் பணியகத்தின் பதிவை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பணியகம் E8 விசா குழுவின் கீழ் தொழில் பெற்றுக் கொடுத்த அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கான பிரேரணையின் சட்டமூலம் ஒன்றை மே மாதம் 14 தயாரித்திருக்கிறது. அதற்கிடையில் தென்கொரியாவின் இலங்கை தூதரக காரியாலயம் ஜூன் மாதம் 8 பணியகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி கொரியாவின் வண்டு மாகாணத்தில் பருவகால தொழிலுக்கு தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதை இலகுபடுத்துமாறு கோரியிருந்தது. அந்த கடிதத்தில் பதில் கடிதமாக பணியகத்தின் முன்னாள் தலைவர் மீண்டும் கடிதம் ஒன்றை அனுப்பி பண்டு மாகாணத்துடன் இருக்கும் இந்த ஒப்பந்தம் தொடர்பில் பணியகம் அறிவுறுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அதற்கு மத்தியில் E8 விசா குழு சட்டபூர்வமானது என தெரிவித்து சுற்று நிருபம் ஒன்றை வெளியிடுமாறு பணியகத்தின் முன்னாள் செயலாளர் பணியகத்தின் பொது முகாமையாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதற்கு பொது முகாமையாளர் இந்த தொழில்களுக்கு செல்வதாக இருந்தால் முறையற்ற தொழில் ஒப்பந்தம் தேவை எனவும் தொழில் கட்டண கோரல் தூதரக காரியாலயம் ஊடாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இவ்வாறானதொரு முறைமை செயற்படுத்தப்படும் போதுதான் வண்டு மாகாணத்துடன் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டுள்ளதாக வதந்தி ஒன்று பிரச்சாரமாகி வருகிறது. முன்னாள் அமைச்சர் ஒருவர் அமைச்சரவை அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு முன்னர் அரசாங்கத்தின் எந்த அனுமதியையும் இல்லாமல் தனிப்பட்ட வகையில் ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளார். குறித்த அமைச்சருடன் இருக்கும் தொடர்புகள் மூலம் வெளிநபர்கள் இளைஞர்களை பயிற்றுவித்து தொழிலுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது உண்மையான ஆழ்கடத்தல் வியாபாரத்துக்கு ஒப்பான குற்றமாகும். ஆனால் இது தொடர்பாக நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம். அதேபோன்று இது தொடர்பாக குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு அறிவித்திருக்கிறோம். அத்துடன் உள்ளக விசாரணை ஒன்றையும் மேற்கொண்டு வருகிறோம். இது முற்றாக சட்டவிரோத செயலாகும். இதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என வெளிநாட்டு தொழில் எதிர்பார்ப்புடன் இருப்பவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதனால் E8 விசாவில் தொழிலுக்கு செல்வதை ஒருபோதும் எங்களுக்கு அனுமதிக்க முடியாது. கிடைக்கப்பெற்ற தென்கொரியாவுக்கான தொழில் வாய்ப்புகளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நிறுத்தி வைத்துள்ளதாக யாராவது தெரிவிப்பதாக இருந்தால் அதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை. பணியகத்துக்கு தெரியாமல் விசா கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த விடயங்களில் யாராவது சம்பந்தப்பட்டிருந்தால் கடுமையாக சட்டத்தை அமுல்படுத்துமாறு அமைச்சர் விஜித்த ஹேரத் எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். எனவே E8 விசா மோசடியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்பில் எங்களுக்கு தகவல் வழங்கினால் அவர்களுக்கு எதிராக நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் தண்டனை பெற்றுக் கொடுக்க நாங்கள் தயார் என்றார் அவர். முன்னாள் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகுவதாக உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். குலசிங்கம் திலீபன் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் கடந்த 11 வருடங்களாக வவுனியா மாவட்ட நிர்வாக செயலாளராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவாகி முடிந்தளவு சேவையை வழங்கியதுடன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கட்சி சார்பாக போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சில விடயங்கள் காரணமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேற தீர்மானித்துள்ளதாகவும் இதற்கு கட்சியோ அல்லது கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தவோ காரணம் இல்லை என அந்த கடிதத்தில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வின் போது எதிர்க்கட்சி தலைவர் ஆசனத்தில் அமர்ந்த யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நடந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ளார். புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக நடைபெற்ற திசைமுகப்படுத்தல் செயலமர்வில் அவர் இவ்வாறு மன்னிப்பு கோரினார். எங்கே அமர வேண்டும் என்று கேட்டேன். அப்போது சொன்னார்கள், மறுபுறம் போய் உட்காருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை டாக்டர், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் இருங்கள் என்று கூறினார்கள். பிறகு நான் முன்னே சென்று அமர்ந்தேன். எனக்கு பல்கலைக்கழகம் சென்று பழக்கம். கையை உயர்த்தி பாராளுமன்றத்துக்கு வரவில்லை, எங்கு வேண்டுமானாலும் போய் உட்காரலாம் என்று நினைத்தேன். அப்போது 4 பேர் வந்து என்னுடன் பேசினார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தினமும் உட்காரும் நாட்காலி இது என்றும் என்னிடம் வந்து சொன்னார்கள். பிறகு மற்றைய நாட்காலியில் உட்காரலாம் என்று நினைத்தேன். நான் 8வது நாட்காலியில் போய் உட்கார எந்த காரணமும் இல்லை.
எல்லா ஊடகங்களிலும் என்னை புலி என்று அழைத்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியில் புலி ஒன்று வந்து அமர்ந்துள்ளது என்று கூறியுள்ளார்கள். நான் வேண்டுமென்றே இப்படி போய் உட்காரவில்லை. எனக்கு அணி ஒன்று இல்லை. நான் சுயேட்சையாக வந்தேன். அதனால் எங்கு உட்கார்வது, எப்படி செல்வது என்று எனக்கு தெரியவில்லை என்றார் அர்ச்சுனா ராமநாதன். பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு கூடுகிறது. குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் இதன்போது தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் நடத்தப்படும் என அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் அமைச்சர் விஜித ஹேர தெரிவித்தார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு காரணமாக இந்த தேர்தலை விரைவாக நடத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது. தேர்தலை நடாத்துவதற்கு இதுவரை பணம் ஒதுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த செய்திகளோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.